அப்போ ஹெல்ப் பண்ணட்டுமா? ஓகே. இதை பேக் பண்ணுங்க, அதையும் சேர்த்து பேக் பண்ணுங்க. சரி வாங்க. எப்படியோ நான் உன் கண்ணை காதலோட பார்க்க வச்சிட்டேன் பாத்தியா? இது பாருங்க, ஒரு அம்மா தான் குழந்தை கண்ணை பாக்குற மாதிரி, ஒரு குரு தான் சிஷ்யன் கண்ணை பாக்குற மாதிரி, நான் பார்த்ததும் அந்த மாதிரி தான். அதுல காதல் எல்லாம் இல்ல, அன்புதான் இருந்துச்சு. முதல்ல அன்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. துர்கா, ரிஷி கிட்ட என்ன பேசிட்டு இருக்கு? ரிஷி சாரு உங்களுக்கு இப்ப ஏதோ வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதான் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். தங்க கொலுசுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான். எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அப்போ வாங்கிட்டா போச்சு. இல்ல ஆண்டி, அது உனக்கு பிடிக்கும்ல, உடனே வாங்கிடலாம். வா, என் மருமகளுக்கு பிடிச்சத வாங்க வேண்டாமா? வா. எப்படி? வாங்க மேடம், செலக்ஷன் எல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க மேடம். பேக் பண்ணிடுங்க. ஓகே மேடம். கல்யாணத்துக்கு தேவையான நகைங்கெல்லாம் நம்ம கடையில் தான் நீங்க வாங்கணும் மேடம். மேடம், என் மருமக கையில கொடுங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் மேடம். துர்கா, பேக் பேக் பேக். வேணும்னே என் பொண்டாட்டியை விட்டுட்டு போயிட்டானுங்க. ஒருவேளை அவங்களோட கூட்டிட்டு போயிருந்தாலாவது நாம தேனோட ஜாலியா விளையாடி இருக்கலாம். என்ன பண்றது, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? அந்த வாய்ப்புல எலி போடுற மாதிரி உள்ள பூந்து இன்னைக்கு நம்ம வேலையை காமிச்சிடலாம். பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. மா, சொல்ல பர்ணா.
ஏமா நகை வாங்க உங்க வருங்கால மருமகளை கூட்டிட்டு போக தெரிஞ்சவங்களுக்கு மகளை கூட்டிட்டு போக மனசு இல்லல்ல? கல்யாணத்துக்கு ஜுவல்ஸ் எடுக்க போனோம், அம்மனுக்கு காணிக்க கொடுக்கறதுக்கு தான் ஜுவல்ஸ் எடுக்க போனோம். காணிக்கைய மது கையால கொடுக்க போறதுனால மதுவை கூட்டிட்டு போனேன். மத்தபடி உன்னை மறந்துட்டு போகல. தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்காத. நான் தெளிவாதாம்மா இருக்கேன். நீங்க தான் குழம்பி போயிருக்கீங்க. உங்க மகளான என்ன நீங்களே மதிக்கலனா வேற யார் மதிப்பாங்க சொல்லுங்க? அப்புறம்னா சாதாரண விஷயத்த பெருசுப்படுத்தாத. போ, போய் வேலையை பாரு. வேலைக்காரி முன்னாடி எல்லாம் நான் அசிங்கப்பட்டு நிக்கிறது உங்களுக்கு சாதாரணமா போச்சுல்ல? இருமா, எனக்கான நேரம் வரும், அப்ப நான் பேசுறேன். துர்கா, மது, சாமி நகைகளை உங்க ரூம்ல வைக்கிறத விட நம்ம வீட்டோட பூஜை ரூம்ல வச்சிருந்துட்டு நாளைக்கு கோவிலுக்கு எடுத்துட்டு போனோம்னா அது இன்னும் சிறப்பா இருக்கும். அது இந்த வீட்டுக்கு நல்லதும் கூட. ஓகே, அப்படியே செஞ்சிடலாம். நீயே பூஜை ரூம்ல கொண்டு போய் வச்சிரு. ஓகே, வச்சுட்டு மேல வந்துரு. வந்தா வச்சா போயிட்டா. வேலைக்காரிக்கெல்லாம் வேலைக்காரி அந்த துர்கா. அவளை நகை எடுக்க கூட்டிட்டு போய் ரத்த சொந்தமான நம்மள எல்லாம் கேவலப்படுத்திட்டாங்க. நீயாவது ஒரு வார்த்தை கேட்டியா? ஆமா, நான் கேள்வி கேட்டா மட்டும் அப்படியே வரிசையா கூட்டிட்டு போயிடுவானுங்க. ஏமா நீ மேல மேல, நானே மானம் கெட்டு மரியாதை கெட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கேன், நீ என்ன கேவலப்படுத்துறியம்மா? இந்த பா தங்கச்சி, பந்தியில சாம்பார் இல்லைன்னா ரசம், ரசமும் இல்லைன்னா மோர், எது கிடைக்குதோ அதை அப்படியே சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கணும். தேவையில்லாம பேசிக்கிட்டு நின்னு காலத்தை கடத்தக்கூடாதுடா. நம்மளை ஏறி மிதிச்சு போய்கிட்டே இருப்பாங்க. பாத்தியா, உன் அண்ணன் இப்படி வீராப்பா உட்கார்ந்துட்டு இருக்கானே தானே பாக்குற. இது சும்மாமா, ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு இல்லம்மா, உனக்கு கோபம் ஆகவே ஆகாதுமா. நீ தேவையில்லாம கோவப்பட்டு என் வாழ்க்கைய ரணகலப்படுத்திராதம்மா. எனக்கு சோறு தாண்டி முக்கியம், சுயமரியாதை முக்கியம் இல்ல. ஆமாமா, உனக்கு சோறு தானே முக்கியம். அதுக்கு எதுக்கு இந்த வீட்ல இருக்க? 4 வீட்ல பிச்சை எடுத்து சாப்பிடு. நீ செஞ்சாலும் செய்வ. என்னால அந்த வாழ்க்கையில வாழ முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கும். அது எல்லாரையும் விட எனக்கு அதிகமாவே இருக்கு. அது யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏ காவேரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாத்துக்கும் சேர்த்து நாளைக்கு நான் வைக்க போற வெடியில சிக்கி சின்ன பின்னமாக போறாங்க பாரு. என்ன நீ பண்ண போறீங்க? அந்த துர்கா தானே மதுவுக்கு ரிஷிக்கு நடுவுல ஹெல்ப்பா இருக்கா. முதல்ல துர்காவை காலி பண்ற. அவளை வச்சே மது மேல எங்க அம்மாக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுக்கிற. அதனால அந்த மதுவுக்காக அந்த வேலைக்காரி துர்கா எப்படி பலியாக போறாங்கிறது நாளைக்கு காலையில பார்க்க போறீங்க. என்ன பிளான் நீ? சொல்லிட்டு செஞ்சா எந்த பிளானும் சக்சஸ் ஆக மாட்டேங்குது. அதனால உங்க யார்கிட்டயும் நான் சொல்ல போறதில்ல. என்ன பண்ண போறா? சொல்லாம செய்ய போற. அந்த துர்காவால மது அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி அம்மா முன்னாடி நிக்க வைக்கல.
அத நீங்க பார்க்க தான் போறீங்க. அப்ப தெரியும் அப்புறம் நான் யாருன்னு. அபிமா, எனி ஹெல்ப்? ஏய், திங்கிற வேலை மட்டும் பாரு. அதுதான் எனக்கு வரும். ச்சே. இவளுக்கு வந்த வாழ்வை பாரு. என்ன வெடியா இருக்கும்? சைனா வெடியா இல்ல சிவகாசி வெடியா? எதை வேணா எங்க வேணா வச்சுக்கிட்டோம். ஆனா எனக்கும் தேனுக்கும் நடுவுல எந்த வெடியும் வச்சிடாதீங்கப்பா. தேனுன்னு சொன்னாலே வாய் ஊறுதே. டோர் லாக் பண்ணு. சரிங்க மேடம். மேடம் மேடம் இங்க பார், நான் சொல்றது கேள். இந்த பிளான பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம போடுற இந்த பிளான்னால அந்த மது என் அம்மா முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணும். கவனமா யாருக்கும் தெரியாம சாமி ரூம்ல இருக்கிற நகை எடுத்து துர்கா ரூம்ல வைக்கணும். இத மட்டும் கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டனா நீ கேட்ட பணத்தை விட டபுள் மடங்கு நான் உனக்கு தரேன். என்ன சரியா? சரிங்க மேடம். உன்னை நினைச்சு பாடல. ஓல்டு லவ் ஸ்டோரி படம் பார்த்தேன். செம்ம ரொமான்ஸ். அதுல வர பாட்டு தான் இது. சூப்பரா இருக்குல்ல? ஏய், எனக்கு பசிக்குது. சாப்பிட ஏதாவது இருக்கா? என்ன வேணும்? பால் பணிகாரம் இல்ல. காஃபி? காஃபி தூள் இல்ல. டீ? டீ தூளும் இல்ல. எதுவுமே இல்ல. சோ நான் கேக்குறது எதுவுமே கிடைக்காது. அதனால இந்த லெமன்ல ஜூஸ் போட்டு எடுத்துருவா. ரொம்ப ஹாட்டா இருக்கு. ஐஸ் கியூப் கொஞ்சம் அதிகமா போட்டு எடுத்துருவா. ஓ கோ ஐசே. பயந்துட்டா. Hey, lemon juice. Thank you so much. Once more. Catch. Ball catch. ரொம்ப நல்லா இருக்கு. Once more. Catch. கொஞ்சம் சுகர் ஜாஸ்தியா ஐஸ் ஜாஸ்தியா? ஓகே செல்.
ஒன்ஸ் மோரா? எஸ். எங்களுக்கும் கை இருக்கு, நாங்களும் எடுப்போம். ஓ இதான் கரெக்ட். சுகர் மொத்தமா, ஐஸும் மொத்தமா. So sweet. ஒன்ஸ் மோரா? ஏன் இப்படி? ஏற்கனவே இவ்ளோ குடிச்சதுக்கு சளி பிடிக்கும் உங்களுக்கு. உனக்கு தான் பிடிக்கல, சலிக்காது என்ன பிடிக்கட்டுமே. போய் இன்னொன்னு கொண்டு வா. அங்க எலுமிச்சம்பழமே இல்ல, வெறும் தோல் தான் இருக்கு. பரவாயில்ல, அந்த தோலை எடுத்து அப்படியே மிக்ஸில போட்டு கர 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 கரன்னு அரைச்சா வரும் பாரு ஒரு ஜூஸ். சரியான லூஸ். ஆமா, உன் மேலதான். முடியல. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோம் போல இருக்கே. அவ சொன்னது போல சளி பிடிச்சிருமோ? இதுல தோல் ஜூஸ் குடிச்சா வேற ஏதாவது ஆயிடும் போகுது. எப்படியாவது எஸ்கேப் ஆயிட்டா ரிஷி. சரிங்க மேடம். ரிஷியோட கல்யாணம் தள்ளி போற மாதிரி ஏதோ கெட்ட கெட்ட கனவா வருதே. ஐயோ, அம்மா வராங்களே. அம்மா கிட்ட வேலைக்காரி மாட்டினா செத்தா. அவளை காப்பாத்துறமோ இல்லையோ, நம்மளை காப்பாத்திக்கணும். நான் நினைச்சதெல்லாம் நடத்த முடிஞ்ச எனக்கு என் பையன் கல்யாணத்தை நடத்த முடியாத அளவுக்கு எந்த சக்தி தடையா இருக்கு? ஐயோ, அம்மா வந்துட்டாங்க. எந்த சக்தி தடையா இருந்தாலும் அதை எதிர்த்து என் பையனுக்கும் மதுவுக்கும் நான் கல்யாணத்தை நடத்துவேன்.
எத்தனை கெட்ட கனவு கண்டாலும் சரி, நான் நினைச்ச மாதிரி மதுவுக்கும் ரிஷிக்கும் நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன். அந்த வேலைக்காரி எங்க போனா? என்னாச்சோ அவங்களுக்கு? உள்ள இருக்கலாம், மாட்டிக்கிட்டாங்களான்னு தெரியலையே. கடவுளே, நீதான் அந்த வேலைக்காரியை காப்பாத்தணும்.